தமிழக அரசியல் வரலாற்றில் திராவிட கட்சிகளை பின்னுக்கு தள்ளிய தமிழக வெற்றிக் கழகம். அதன் தலைவர் விஜய். அவரது வீடுதான் தற்பொழுது நீங்கள் காணும் காட்சி. இன்றைய நிலை, வீட்டின் முன் பெரும் கூட்டம் இல்லை, போலீஸ் பாதுகாப்பு இல்லை. சில பேர் வீட்டுக்கு எதிரில் விஜய் எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கும் நிலை. சில பத்திரிகைக்காரர்கள் மே 4ஆம் தேதி வந்த தேர்தல் முடிவுகள் தமிழக வரலாற்றில் 17வது சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்ற சூழலில் தமிழக வெற்றிக் கழகம் மே 4ஆம் தேதி வெளிவந்த முடிவுகளின்படி 108 சீட்டுகள் வெற்றி. 108 எம்எல்ஏகளை பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்துக்கு அறுதி பெரும்பான்மை பெற 118 தேவை என்ற நிலையில் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு. யார் ஆதரவு தருவார்கள்? கவர்னர் அழைப்பாரா? கவர்னர் ஏன் அழைக்கவில்லை? இப்படி பல்வேறு கருத்துகள் பரிமாற்றப்பட்ட நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயன் வீடு பனையூரில் இருப்பதை காணலாம். நேற்று ஆளுநரை சந்தித்தார். மீண்டும் இன்று காலை ஆளுநர் விஜய்க்கு அழைப்பு. ஆட்சி அமைக்க அழைத்தார் என்ற பதில். பல்வேறு விளக்கங்கள் பெறப்பட்டதாகவும் செய்திகள். இதற்கிடையே கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் விஜய்க்கு ஆதரவு தருவார்கள் என்ற கருத்து பரிமாற்றம். இந்த சூழலில் விஜய்க்கு பாதுகாப்பு படை, ஒரு முதல்வருக்கான பாதுகாப்பு படை வசதிகள் செய்து கொடுத்ததை கவர்னர் கண்டித்தார். விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டவதை கவர்னர் கண்டித்தார். எந்த விதமான முன் அனுமதியுமின்றி யார் இந்த ஏற்பாடுகளை செய்தது என்று கேட்ட நிலையில் சில போலீஸ்காரர்களை மற்றும் பாதுகாப்புக்கு விட்டுவிட்டு போலீஸ் டிஜிபி, ஐஜி, கமிஷனர் போன்றவர்கள் சென்றுவிட்ட நிலையில் தற்பொழுது அவரது வீட்டு முன் சில போலீஸ் அதிகாரிகள் மட்டும் உள்ள நிலை. விஜயே முதல்வர் பதவி ஏற்ற பிறகு வாருங்கள், நான் உங்கள் காவலை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறியதாக ஒரு செய்தி வந்தாலும், இந்த சூழலில் விஜய்க்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று சென்று பார்த்த பொழுது இன்று காலையில் நாம் கண்ட காட்சி இதோ. விஜயின் வீட்டின் முன் சில காவல்துறை அதிகாரிகள் நிற்பதையும், அவர் வீட்டில் முன் சில தொண்டர்கள் நிற்பதையும், பத்திரிகையாளர்கள் சிலர் காத்திருப்பதையும் காணலாம். இந்த நிலையில் இன்று மாலை பனையூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் எம்எல்ஏக்கள் கூட்டம். இதற்காக இன்று மாலை விஜய் அனைவரையும் அழைத்துள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயன் வீட்டிற்கு முன்பு குவிக்கப்பட்டிருந்த மத்திய பாதுகாப்பு படை பாதுகாப்பு வாபஸ் பெறப்பட்டதாக செய்திகள் கூறுகின்றன. இவர்கள் டிடெக்டர் போன்றவற்றை வைத்து வீட்டில் உள்ளே நுழைபவர்களை சோதித்து அனுப்பும் பணி, கண்காணிக்கும் பணி, இப்படி மத்திய பாதுகாப்பு படை அதிகாரிகள் விஜய்க்கு பாதுகாப்பு அளித்து வந்த நிலையில் தற்பொழுது மத்திய பாதுகாப்பு படை பாதுகாப்பு விஜய்க்கு வாபஸ் வாங்க பெறப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதோ மத்திய பாதுகாப்பு படையினர் விஜய்க்கு வழங்கிய பாதுகாப்பு ஸ்கேனர் செக் செய்ய வேண்டியதை எடுத்துக்கொண்டு லாரியில் ஏற்றி செல்லும் காட்சி. நாளை பதவியேற்பார் என்ற நிலையில் தற்பொழுது விஜயின் வீட்டின் முன்பு நடக்கும் நிகழ்வு இதுதான். இதோ வேனில் விஜய் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த ஸ்கேனர் கருவிகள் மற்றும் பல்வேறு மத்திய பாதுகாப்பு படையினர் அமைத்திருந்த பொருட்கள் எடுத்து செல்லும் காட்சி. இதனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருக்கு மத்திய பாதுகாப்பு படை வழங்கிய பாதுகாப்பு வாபஸ் பெறப்பட்டதாக செய்திகள் கூறுகின்றன. இதோ வண்டிகள் அதற்கான ஸ்கேனரை ஏற்றும் காட்சி. இதுபோன்று ஒரு பாதுகாப்பு விஜய்க்கு மீண்டும் பொறுப்பேற்ற பிறகு கிடைக்குமா, அல்லது மத்திய அரசிடம் கேட்டு பெற வேண்டுமா என்பது அவர் முதல்வரான பின்புதான் தீர்மானிக்கப்படும்.
அதற்கு பின்புதான் காவல்துறை அவருக்கான புரோட்டோகால் பாதுகாப்பை வளையத்தை ஏற்படுத்தும். அவரை சந்திப்பதற்கான பல்வேறு திட்டங்களை தீட்டும். இப்படி முறைப்படுத்தப்பட்டு அப்பாயின்மென்ட் பெற்றே அதற்கு பின் விஜயை சந்திக்க முடியும். எப்பொழுதும் போல் எல்லோரும் சந்திக்க இயலாத சூழல். இதோ விஜய் வீட்டில் மத்திய பாதுகாப்பு படை வைத்திருந்த பொருட்கள் வாகனத்தில் ஏற்றி கொண்டு செல்லும் காட்சி. இதுதான் விஜயன் வீட்டின் தற்போதைய பாதுகாப்பு நிலை.